ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து திருக்குறள்ல இருக்கிற காமத்துப்பால பத்தி 10 ரொமான்டிக்கான ஃபேக்ட்ஸ பார்க்க போறோம். அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ இந்த வீடியோல வந்து எந்த ஒரு 18+ கன்டென்ட்டோ, வெரசமான ஆபாசமான கன்டென்ட்டோ இருக்காது. ஹெட்ஃபோன் இருந்தாலும் இல்லனாலும் நீங்க இந்த வீடியோ தாராளமா கேட்கலாம். ஸோ முதல் ஃபேக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்குங்க. அறம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றது. அந்த உடல் மற்றும் மன வளர்ச்சிய வச்சு தான் நம்மளால பொருள் ஈட்ட முடியும். அறத்தின் பொருளையுமே வச்சு மட்டுமே நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை வந்து முழுமையடையறதுக்கு இன்பம் வேணும் அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த இன்பத்த பத்தி தான் அவர் வந்து 3வது பால்ல அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அது வந்து காமத்துப்பால் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனாலயோ என்னமோ, அது வந்து ஒரு கம்ப்ளீட் செக்ஸ் கன்டென்ட் அப்படின்னு நெறைய பேர் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் தட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. 2 காதலர்கள் அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயங்கள், ஊடல், கூடல், சண்டை, ஏக்கம், பிரிவு, வருத்தம் எல்லா விஷயங்களையுமே ஒரு டிபிக்கல் லவ்வர்ஸ் உடைய ஆங்கிள் இருந்து நேர்த்தியா சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் சார். சோ இதுல இருந்து நம்ம 10 ரொமான்டிக் ஃபேக்ட்ஸ பத்தி பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற ஃபேக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பார்வைங்க. அதாவது தலைவி தலைவன பார்க்குற விஷயம். நமக்கு வந்து ஒரு கூட்டத்துல இருந்தாலும், எவ்வளவு 100, 1000 பேருக்கு மத்தியில இருந்தாலும், நம்ம கண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஒருத்தரையோ, ஒருத்தவங்களையோ தேடும் பார்த்தீங்களா? அத பத்தி தான் சார் சொல்லியிருக்காரு. நான் திருவள்ளுவர் வந்து சார்ன்னு இதுல அட்ரஸ் பண்ணிடுறேன். த்ரூஅவுட் தி வீடியோ. தட் வுட் பி ஈஸி ஃபார் யூ அண்ட் மீ. கொஞ்சம் அந்த ஃப்ளோக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ தலைவி வந்து தலைவன ஏறிட்டு பார்க்கிறா. அந்த பார்வை வந்து ஒரு சாதாரண பார்வை கிடையாதுங்க. அது காதல் நிறைந்த பார்வை அப்படின்னு சொல்லி அவ பார்க்கறதுல என்னால தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் அவள பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. மியூச்சுவலா அந்த பார்வையில வந்து அவ்ளோ ஒரு அழகு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. என்ன அவன் என்ன அவ்ளோ பெரிய அழகா? இல்ல அவன் என்ன அம்புட்டு பெரிய அழகன்னா நீ என்ன இப்படி பார்த்துக்கிருக்க அப்படின்னு. அதாவது பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு அழகா தெரியிற விஷயம் இன்னொருத்தருக்கு அழகா தெரிய வேண்டாம். அவங்களுக்கு அழகா தெரியறது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சோ அழகு அப்படிங்கிறது ஒருத்தர் பார்வைக்கும் மாறுபடும். ஆனா என் கண்ண பொறுத்தவரைக்கும் அவ தான் பேரழகி அப்படின்னு சொல்றாரு. இதே தலைவி வந்து சொல்றப்ப, என் கண்ண பொறுத்தவரைக்கும் அவன் தான் வந்து எல்லா குணங்களும் பொருந்திய ஒரு சிறந்த ஆண்மகன் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். 2வது விஷயம் வந்து, இப்ப வந்து நமக்கு தும்மல் வந்துச்சு அப்படின்னா நம்மள யாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அவங்க தும்முறாங்க, தும்மல் வருது. அந்த தும்மல வந்து அடக்கிக்கிறாங்க. தும்மல் வருது அப்படிங்கிறப்ப, அப்போ உன்ன யாரும் நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப தும்மல அடக்குனேன்னா, நீ என்னைய யாரும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. யாரோ நினைக்கிறாங்க, இவன் தும்மல் வராம அடக்குறான்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய நினைவு வந்து என்னைக்குமே அந்த காதலனையோ, காதலியோ சுத்தித்தான் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம் வந்து, நோய் அவளால தான் வந்தது. அப்ப அந்த நோய்க்கான மருந்துமே அவ தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவளால் தானே நோய் வந்தது. எனவே அவள் தான் மருந்தாகி இருந்து குணப்படுத்தவும் வேண்டும். பொதுவா வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னா, நோய்க்கு வந்து மருந்து அப்படிங்கிறத வேற ஒரு இடத்துல தானே போய் தேடுவோம். நோயிலே தேட மாட்டோம் இல்லைங்களா? ஆனா இந்த காதல் நோயில வந்து எனக்கு அந்த நோயை ஏற்படுத்தினது அவ தான். பெண் வந்து எல்லா இன்பங்களையும் வந்து எனக்கு வழங்குறவளா இருக்கா. அவளால வந்து எப்படி இவ்வளவு இன்பங்கள வந்து அவளுக்குள்ள வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு நோயை ஏற்படுத்தினது அவ தான். அவளுடைய நினைப்பால மட்டும்தான் எனக்கு நோய் வந்துச்சு. ஆனா அந்த நோய போக்கக்கூடிய மருந்தும் அவ தான் பாருங்களேன். சோ பிணியும் அவளே, மருந்தும் அவளே அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த நோய் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நான் தலைவிய வந்து பிரிஞ்சதுனால தலைவன் வந்து ஏங்குறாரு. அந்த ஏக்கத்தினாலே வந்து அவருக்கு மிகப்பெரிய நோய் வந்த மாரி ஒரு ஃபீல் வருது. அந்த நோய் போகணும் அப்படின்னா, நான் அவங்கள உடனடியா பார்த்தாகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்த விஷயம் வந்து காதல தீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குளிர்காலத்துல வந்து தீய வச்சு நம்ம எப்படி குளிர் காய்வோம்? இவ்வளோ தூரம் வச்சு நம்ம இப்படி தொட்டு வைக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே வார்மா இருக்கும். ஆனா அதே சமயம் அந்த தீக்கு ரொம்ப கிட்ட போனா அது நம்ம உடம்ப சுற்றும். அதே மாதிரி தான் இந்த காதல் தீ எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அது வந்து என்னால வந்து ரொம்ப அதுல ஜாஸ்தி போய் கலக்கவும் முடியல. என்னால அதுலருந்து எட்ட நிக்கவும் முடியல. சோ இந்த அதாவது வந்து இந்த 2 பேருக்குமே வந்து எல்லை இல்லாத அன்பு இருக்கு எங்க 2 பேருக்குமே. அதனால வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த தீ நெருங்க நெருங்க இந்த தீ ஜாஸ்தி ஆகுது. இந்த தீ ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. காதல வந்து தீயோட உருவகப்படுத்தி ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. இதுல திருக்குறள்ல வந்து இன்னொரு அழகான விஷயமா நான் பார்க்கறது, தலைவனும் சரி, தலைவியும் சரி 2 பேருமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து ரொம்பவே ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறது, மனசுல வச்சுட்டு மருகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்காது. தலைவனும் சரி, தலைவியும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிரிஞ்சிருக்காங்க, வருத்தப்படுறாங்க, ஏன் கோவப்பட்டு சண்டை கூட போடுறாங்க அப்படின்னாலுமே, அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே ஓப்பனா இருக்கும். சுத்தி இருக்கவங்களுக்குலாம் தெரியும். "என்ன இவ இப்படி இருக்கா?" ஆமா. நான் அவன பிரிஞ்சிருக்கேன். அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து நெஞ்சத்தார் காதலவராக வெய்து உண்டால் அஞ்சுவதும் வேப்பாக்கு அறிந்து. அதாவது காதலர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? காதல் எங்க வச்சு இருக்கு? உன் எங்க இருக்கே நான் உன் மனசுல அப்படிங்கிறப்ப, மனசுல நீ இங்க இருக்க, என் கண்ணுக்குள்ள இருக்க நீ அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அத வந்து அப்பவே இப்ப வந்து அது ஒரு மாரி கிளீஷேடா தெரியும்.
அப்ப வந்து சார் ரொம்ப ரொமான்டிக்கா அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது என் நெஞ்சில அவர் இருக்காரு. அதனால நான் வந்து சூடான உணவுகளையே சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் சூடான உணவுகள சாப்பிட்டா எங்க அவர சுட்டுருமோ, எங்க அவருக்கு எரிஞ்சிருமோ அப்படிங்கிற கஷ்டம் எனக்கு இருக்கு. 2வது அவர நான் என் கண்ணுக்குள்ளயே வச்சிருக்கேன். அவன் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து நான் என் கண்ணுக்கு மை கூட போட மாட்டேங்கிறேன். எங்க உருத்தி அவர் மனசு கஷ்டப்பட்டுருவாரோ அப்படிங்கிறதுனால நான் கண்ணுக்கு மை போட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது நம்ம வந்து மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா மனசுல வச்சிருந்து உனக்கு அது இவ்ளோ வலிக்குமா? அப்படின்னு அடுத்தவங்க ஆங்கிள்ல இருந்து யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து காதல்ல வந்து எந்த நிலைன்னு தெரியல இதெல்லாம். அவ்ளோ ரொமான்டிக்கா எழுதியிருக்காரு. அடுத்த விஷயம் வந்து இப்ப தலைவன் வந்து ஒரு வேலை நிமித்தமா நாட்டுக்காக போர் புரியறதுக்காக தலைவிய வந்து விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போறது அவருடைய கடமை தான். ஆனா, அது வந்து அவர் சந்தோஷமா ஒண்ணும் அத பண்ணலையே! நாட்டுக்காக போராடுறதும் அவருடைய கடமை தான். தலைவிய வந்து பாத்துக்கிறதும் அவருடைய கடமை தான். இந்த 2 கடமைகளுக்குள்ளேயும் வந்து தலைவன் வந்து சிக்கி தவிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து அவருக்கு, "என்னடா இது இந்த போர் சீக்கிரம் முடிய மாட்டேங்குதே!" அப்படின்னு இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு தலைவிக்கு வாக்கு குடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒருவேளை என்னால போக முடியலன்னா, அந்த தலைவி என்ன நெனப்பாளோ என்னைய பத்தி? அவ மனசொடைஞ்சு போயிற மாட்டாளா? அப்படின்னு யோசிக்கிறாரு. தலைவிக்கு இந்த பக்கம் வந்து, ஆமா அவன் வந்து என்னவன் வந்து நாட்டுக்காக போயிருக்கான். என்னவனோட கடமைய தான் செய்றான். ஆனா நானும் அவனுக்கு கடமை தானே! ஏன் என்னைய பத்தி அவன் யோசிக்க மாட்டேங்கிறான்? அப்படின்னு ஒரு சமயம் யோசிக்கிறா. இன்னொரு சமயம், என்ன பத்தி அவன் யோசிச்சுட்டு தானே இருப்பான். அவனுக்கு வந்து அவ்ளோ வேலைகளுக்கு மத்தியிலே அவன் என்னைய பத்தி யோசிக்கிறான் அப்படின்னா, இது இது லவ் தானே ஜெஸ்ஸி அந்த மாதிரி. அப்ப இது வந்து எந்த மாதிரியான ஒரு காதல் இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த காதல்ல இந்த பிரிவு வந்து இருந்தது அப்படின்னா, லைட்டா ஒரு சண்டை வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆளுக்கு ஒரு பக்கம் மூக்கிக்கிறாய்ங்க. தலைவி வந்து என்ன இவ்ளோ நாள் பிரிஞ்சிருந்தா இல்லைங்களா? என்னைய பத்தி யார்ட்டயாவது விசாரிச்சிருக்கலாம்ல அவன். ஏதாவது ஒரு வழி மூலமா தகவல் சொல்லி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறா. அதே அந்த பக்கம் தலைவன் வந்து என்ன 1000 தகவல் சொன்னாலும் நான் நேரா போய் சொல்ற மாதிரி வருமா? தலைவி அததான் எதிர்பார்ப்பா. இப்ப நான் வந்து தகவல யார் மூலமாவது சொல்லிவிட்டேன் அப்படின்னா, அவ வந்து என்ன நெனப்பா? அப்ப இவன் வர்றதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும் போல இருக்கு. இவன் வரமாட்டான் போல இருக்கு இப்போதைக்குள்ள அப்படின்னு நெனச்சிட மாட்டாளா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தலைவி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அடுத்ததா இப்ப சரி அப்ப வந்து அவன் வந்து எதுவும் சொல்லல இல்லைங்களா? அவன் வந்த உடனே வந்து அவன் கூட நெறைய சண்டை போடணும். அவன் கூட வந்து கோவமா இருக்கணும். மூஞ்சி திருப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா, தலைவி வந்து தலைவன பார்த்த உடனே, அதாவது இந்த பனிய பார்த்த நெருப்பு மாதிரி எல்லாமே வந்து உருகி ஓடிருது அவங்களுக்கு. 1000 கோவம் இருந்தது மனசுல. சண்டை போடணும், பேசணும், கேட்கணும்னு 1000 விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாமே வந்து அவன் அவன் கண்களையும், அவனையும் நான் நேரடியா பார்த்த உடனே அவன் வந்து சந்தோஷத்தோட வர்றான். வெற்றியோட திரும்பி வர்றான். எனக்காக திரும்பி வர்றான் அவன். இதெல்லாம் பார்க்கிறப்ப வந்து அவங்களுக்கு இந்த கோவமெல்லாம் வந்து ஒரே செகண்ட்ல காணாம போயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 1154வது குறள்ல வந்து, "தலைவியின் உயிர் நிலைத்திருப்பது தலைவனுடைய பிரியாமையில் தான் உள்ளது." நம்ம வந்து காதல்ல ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா? "உங்கள புடிக்குமா?" அப்படிங்கிறப்ப, "நான் அவன் மேல தான் உயிரையே வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? என் உயிரே வந்து அவன் மேல தான் இருக்கு. அவன் வந்து என்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா, நிச்சயமா என் உயிர் வந்து என் உடம்புல இருக்காது. ஏன்னா, என்ன வந்து அவன வந்து நான் உயிரா வச்சிருக்கேன். உயிர் அப்படிங்கிறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரிஞ்சு தான் ஆகும். நம்ம உயிர் வந்து என்னைக்கோ ஒரு நாள் போகத்தான் போகுது. ஆனா தலைவன் பிரிஞ்சு போறான் அப்படிங்கிற அந்த நொடியிலேயே எனக்கு என் உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி தலைவி வந்து அவங்க தோழி கிட்ட சொல்றாங்க. தோழி வந்து சொல்றாங்க, "நீ வந்து இவ்ளோ தலைவன் உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு போயி. நீ என்னைய பிரிஞ்சு போகாதன்னு சொல்லு" அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து அத அவ்ளோ தூரம் ரொமான்டிசைஸ் பண்றாங்க. மேபி இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு மாரி கிளிஷேடா இருக்கும். பட் somebody being this open about women's communication and needs is அது வந்து வேற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பல்லாம் கூட வந்து பெண்கள் அப்படின்னா வந்து இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி கால்ல கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில women are being very open and communicative அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகத்துல இவ்ளோ அருமையா அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. திஸ் ஃபீல்ஸ் சோ வெரி குட் ஆக்சுவலி. அடுத்த விஷயம் வந்து அடுத்ததா வந்து ஆக்சுவலி நான் ஒரு ஒரு சீரியஸான டாபிக் வந்து இந்த பாயிண்ட்ல பேசிறலாம். அதாவது மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா, "உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கரும் பாம்போடு உடன் உறைந்தற்று." இப்ப வந்து நான் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களோட வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன வீட்ல ஒரு பாம்பு கூட வாழற மாதிரியே தான் இருக்கும். அது வந்து எனக்கு சந்தோஷத்தையும் குடுக்காது. ஒரு ஒரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். அவ்ளோ கஷ்டத்திலயும், உயிர் பயத்திலயும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட மட்டும் தான் வாழணும் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப அழகா எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஈவன் இப்ப கூட நெறைய இடங்கள்ல நம்மளால வந்து இந்த மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இட்ஸ் லிமிட்டட் டூ ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நெறைய இடங்கள்ல. எல்லாம் வந்து அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பேசி புரிஞ்சுக்கிறது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஃபேஸ் பண்ற அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது ஒரு அழகான விஷயமா சொல்லியிருக்காங்க. காமம் அடுத்த விஷயமா அவங்க சொல்றது வந்து, காமம் அப்படிங்கிறது எந்த ஒரு பாயிண்ட்ல முழுமை அடையுது அப்படின்னு சொல்றாங்க. காமம் அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையான விஷயமா வந்து சார் கையாள்றாரு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜென்ரலா ஒரு அட்வைஸா வந்து யூ பீயிங் ரொமான்டிக் ஆர் யூ பீயிங் ஒரு ஒரு இன்டிமேட்டான ஒரு விஷயத்துல இருக்கிறப்போ, கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது வாய திறந்து தெளிவா பேசுறது வந்து
அந்த விஷயத்த இன்னுமே அழகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே தான் சாரும் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல பேசுற அந்த வார்த்தைகள் வந்து காதல் நிறைந்த வார்த்தைகளா இருக்கும். அந்த சமயத்துல நீங்க செய்யற விஷயங்கள விட, நீங்க சொல்ற வார்த்தைகளும், நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அந்த ஃபீலிங்ஸ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் தான் அவங்க மனசுல வந்து நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து வேற விதமா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அதாவது கூடலுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, பேசுறது அப்படிங்கிறது எவ்ளோ இம்பார்ட்டன்ட். கூடலுக்கு முன்னாடி வந்து நான் உன் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுனேன் அப்படின்னு சொல்றதும், கூடலுக்கு அப்புறம் வந்து "பாத்தியா என்னோட என்னோட அன்ப பாத்தியா? உனக்கு என் அன்பு புடிச்சிருந்ததா?" அப்படின்னு கேட்கிறதும், இதெல்லாம் வந்து அந்த காலத்திய செக்ஸ் எஜுகேஷன் மாதிரி ஐ ஃபீல் சோ. பிகாஸ் அது வந்து இந்த ஒரு காலத்திலயும் நம்ம வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ டேபு. அது வந்து யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே சொல்லி தந்தாலும் அது வந்து குட் டச், பேட் டச் அப்படிங்கிறதோட நின்றுது. விச் நோவேர் கம்ஸ் நியர் செக்ஸ் எஜுகேஷன். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் குட் டச் அண்ட் பேட் டச். செக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து கம்யூனிகேஷன் எவ்ளோ அவசியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிளஸ் இவங்க வந்து அந்த புக் நெடுக்கவே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காதலர்களுக்குள்ள நடக்கிற ஒரு பேண்டர். அது வந்து ஒரு திருமணமானவங்க தான் அவங்க. இல்ல சம்டைம்ஸ் சரி திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு காதல் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு ஃபேஸ்லயும் வந்து அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. இது வந்து ஒரு டிபிக்கல் ரொமான்டிக் ஃபேக்டரா மட்டும் தான் இந்த புத்தகத்துல வந்து நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு இதுல என்னன்னு கலாய்ப்பாய்ங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த திருக்குறளுடைய காமத்துப்பால வந்து ஒரு இந்தியன் பாப்புலர் ஃபிக்ஷன் ரைட்டர், நான் அவர் பேர மென்ஷன் பண்ண விரும்பல. அவர் எழுதியிருந்தா வந்து இதுல வந்து ஒரு ஒரு 28 பெட்ரூம் சீன் வந்திருக்கும். ஒரு 46 கிஸ்ஸிங் சீன் வந்திருக்கும். ஒரு 10 விரசமான காட்சிகள் வந்திருக்கும். காமத்துப்பால வந்து திருவள்ளுவர் எழுதினதுனால இவ்ளோ டீசென்ட்டா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபேமஸான ஒரு வேற்று பாஷை புரொடியூசர் அவர் கையில இந்த பணம் கிடைச்சிருந்தது அப்படின்னா வந்து சேம் இதே மாதிரி. அது வந்து ஒரு ஒரு 500,00,00,000 வசூல் பண்ணியிருக்கும். அதுல வந்து ஏகப்பட்ட கிளாமர் ட்ரெஸ், குட்டி உடுப்பு, ஒரு 6 பேக் ஹீரோ எல்லாத்தையும் வச்சு ஒரு சம்மந்தம் இல்லாம இத வந்து இஷ்டத்துக்கு ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இத வள்ளுவர் எழுதினதுனால தான் இவ்ளோ டீசென்ட்டா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆன் த ஹோலா வந்து காமத்துப்பால் அப்படிங்கிறது, நான் வந்து காமத்துப்பால் வந்து சில விஷயங்கள மட்டும் தான் இதுல எலாபரேட் பண்ணியிருக்கேன். பாக்குறது, பேசுறது, அந்த பிரிஞ்சு இருக்கிறது, சண்டை போடுறது, அந்த சண்டை எப்படி சேர்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள மட்டும் தான் நான் இதுல வந்து எலாபரேட்டே பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப காதல் அப்படிங்கிறது அத அனுபவிச்சு பார்க்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் புரியும் அப்படின்னு. அது வந்து இந்த மாரி புக்கெல்லாம் படிச்சு பார்த்தா சிங்கிள்ஸ்க்கு கூட, எப்படி லவ் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேபி இட் மே ஃபீல் கிளீஷட் அட் டைம்ஸ். அது வந்து எழுதி முடிச்சு இத்தன வருஷங்கள் ஆனதுனால, இந்த இவன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கான், என் மனசுக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டா கிளீஷேடா தான் தெரியும். பட் இது அந்த காலத்துல வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாதப்ப, இப்ப இவ்ளோ அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ என் மனசுக்குள்ள நீ இருக்க அப்படிங்கிறத வந்து இத தாண்டி வெளிய சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ்ளோ நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் நான் சொல்றது வந்து, விரும்பாத ஒருத்தரை விரும்பி செல்லுதல் கூடவே கூடாது அப்படின்னு. இப்போலாம் கூட அந்த லவ் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க நம்மள மிஸ்ட்ரீட் பண்றாங்க, நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படின்னு யோசிக்கிற பாயிண்ட்ல எல்லாருமே வந்துட்டாங்க. பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ் இந்த 2 விஷயங்களையும் வந்து யாராலயும் நமக்கு குடுக்க முடியாது. நம்ம தான் நமக்கு குடுத்துக்கணும். ஒரு பாயிண்ட்ல வந்து தலைவர் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, தலைவன் வந்து நான் கிளம்புறேன், போறேன் அப்படின்னு நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்றாரு. வேற எதுவும் சொல்லல. அப்ப அவ்வளவுதானா நானு? என் மேல அவருக்கு வேற எந்த விதமான அன்பும் இல்லையா? சோ ஒரு அவ வந்து அவ மனச சமாதானப்படுத்திக்கிறா. "இத பாரு இப்ப உனக்கு வந்து சில விஷயங்கள் தேவ. உனக்கு உன்னுடைய இது விஷயம். உனக்கு உன்னுடைய மரியாதை முக்கியம் அப்படின்னா நீ கிளம்பிரு. அவ விரும்பல அப்படிங்கிறப்ப நீ அவன் கூட போய் என்ன சாதிக்க போற? வாட் ஆர் யூ கோயிங் டூ கெட் அவுட் ஆஃப் தட் அப்படிங்கிறத வந்து தலைவியும் அவங்க மனசும் பேசுற கான்வர்சேஷனே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். இது அந்த காலத்துல சொன்னது. ஐம் ரிப்பீட்டிங் திஸ் பாயிண்ட் எட் அகைன். அந்த காலத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும், செல்ஃப் லவ்வுக்கும் முக்கியத்துவம் குடுக்குற கேரக்டர்ஸ பார்க்கறதே ரொம்ப அழகான விஷயம். சோ இவ்வாறா வாழ்க்கைக்கு வந்து அறம், பொருளோட சேர்த்து காதலும், காமமும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயங்கள வந்து நான் திருக்குறள் புக்ல இருந்தும் எடுத்தேன். அண்ட் "வள்ளுவம் கூறும் காதல் வாழ்க்கை" அப்படிங்கிற ஒரு புத்தகத்த நான் லைப்ரரில இருந்து எடுத்தேன் ஆக்சுவலி பேசுறதுக்காக. இந்த வேலண்டைன் டே சீரிஸ்க்காக தான் எடுத்தேன். சோ, அதனால வந்து இத 2 டைம் வந்து ஒரு மாரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி, எனக்கு தோணுன ஒரு 10 ரொமான்டிக்கான ஃபேக்ட்ஸ மட்டும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ, ஹவ் டிட் யூ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க காமிக் பால் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? திருட்டுத்தனமா படிக்க முயற்சி பண்ணி பல்ப் வாங்குன சமயங்கள்லாம் உண்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல்.